நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் 2000 கோடி சொத்துக்களை பொது ஏலம் விட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அதிக வட்டி தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மதுரையை தலைமை இடமாக கொண்ட நியோமேக்ஸ் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட நிறுவனத்தின் இயக்குநர்களின் ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரிய மனு விசாரணைக்கு வந்தபோது கையகப்படுத்தப்பட்ட நியோமேக்ஸ் சொத்துக்களை ஏலம் விட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டார். மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு நிலங்கள், ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள் என தனித்தனியாக பிரித்து ஏலம் விடவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட 6000 கோடி சொத்துக்களில் 2000 கோடி சொத்துக்களை முதற்கட்டமாக ஏலம் விடவும் நீதிபதி அறிவுறுத்தினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.